வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நாம் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆன்சர் அல்லது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி முதல்ல கொடுத்துடலாம். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அல்லது அந்த இடத்துல நமக்கு வால்யூம் நமக்கு அதிகமாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நமக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அல்லது ரொம்ப 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 வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேற்று நமக்கு ஒரு இந்த இடம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வால்யூம் ஆவரேஜான ஒரு வால்யூம், ரொம்ப அதிகப்படியானதும் கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் கிடையாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற ஒரு ஆவரேஜாக ஒரு வால்யூம் நமக்கு இருக்குது. சரி, ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு வால்யூம் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அல்லது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. அந்த வால்யூம் அப்படிங்கிறது சேமாக ஹோல்டு ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தான் நம்மளோட முடிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொறுமையாக பாருங்கள், நிதானமாக கேளுங்க, அப்போ தான் புரியும். ஏன்னா வால்யூம் இன்டர்பிரட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ப்ரைஸ் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அல்லது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அல்லது ஒரு பிரேக் டவுன் நடக்குது. வால்யூம் சப்போர்ட் பண்ணுது, அதாவது கொஞ்சம் அப்நார்மலான ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அது வால்யூம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி வால்யூமே சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் நாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு நாம் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை, இன்பிட்வீன் கேப்பில் வால்யூம் ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிகாஷனுக்காக நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம அதாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக போகிறதுக்கு உண்டான ஒரு சிக்னல். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லிக்கிற மாதிரி வால்யூம் இல்லை, ஆவரேஜான வால்யூம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டலுக்கு வால்யூம் பாருங்கள், ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப அதிகமாக கிடையாது, ஆவரேஜான ஒரு வால்யூம். ஸோ இது மாதிரி வால்யூம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ட்ரெண்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை பொறுத்து தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேட்டர்ன் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அப்போ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வால்யூம் இல்லை அப்படிங்கிறனால ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் சடனாக மார்க்கெட்டில் ரிவர்சல் அடித்தாலும் அடிக்கலாம், ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த கேண்டல்கிட்ட நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இந்த லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது. இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த லோ கிட்ட கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த லோ கிட்ட கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு, உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த கிட்ட கொண்டு வரணும். வால்யூம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நாம் ஸ்டாப் லாஸை நெருக்கி கொண்டு போகணும். இவன் நமக்கு அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நாம் என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நெருக்கி கொண்டு போயிட்டுருக்கணும். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டை ஃபுல்லாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வால்யூம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டு
75% அந்த ட்ரெண்டு வந்து ஹோல்டு வந்து ஆகும். அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ரிவர்சல் அடித்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிரும். அதையும் நாம் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாம் சொல்கிற அந்த ரேஞ்சில் தான் வந்து நிற்கிது. ஸோ இப்போ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து எடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல அந்த சப்போர்ட் வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனாக வந்து இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். அதாவது இந்த இடத்துக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து கேதர் பண்ண பாயிண்ட்டை இந்த இடத்துல வந்து புக் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரு ட்ரெண்டு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த மூவ் ஆகிட்டுருக்கிற ட்ரெண்டில் நமக்கு வந்து வால்யூம் வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து சஸ்டெயின் வந்து ஆகும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எப்படி வந்து அந்த கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்து அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஒரு 2-3 தடவை வந்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடச்சிரும். அதே மாதிரி எப்போயெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கும், ஆனால் வால்யூம் வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து இருக்கும். அந்த டேட்டுக்கு உண்டான அந்த சார்ட்டெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது அப்படியே வந்து அங்கே வந்து அப்ளிகபிள் வந்து ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. ட்ரேடிங்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முழுக்க நாம் வந்து எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜியில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து நாம் கொடுக்குற லெவல் வந்து அச்சீவ் பண்ணுறோம், நம்ம கொடுக்குற டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உண்டான பெரிய எந்த விதமான ஒரு இது நம்ம வந்து கொடுக்குறதே வந்து கிடையாது. நாம் கொடுக்குற அந்த அனாலிசிஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகுதா, தப்பாக போச்சு அப்படின்னா எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக தான் நம்மளோட வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோமே ஒழிய டெக்னிக்கலாக நம்ம வந்து கொடுக்குறது வந்து கிடையாது. டெக்னிக்கல் வந்து ஈஸியாக வந்து யாராலையும் வந்து கற்றுக்க முடியும், சைக்காலஜி தான் வந்து யாராலையும் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சைக்காலஜிக்கலாக நீங்கள் உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ணிட முடிஞ்சுது அப்படின்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். வித்தின் ஒரு 15 to ஒரு 1 month டெக்னிக்கல் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஆனால் சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது வந்து 5 வருஷம் கற்றுக்கிட்டாலும் முடியாது, 50 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தாலும் முடியாது. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தவங்களால தான் வந்து கரெக்டாக வந்து அந்த டெக்னிக்கலை வந்து சைக்காலஜிக்கலாக மாற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது டெக்னிக்கலாகவே வந்து இருந்தாலும் கூட சைக்காலஜிக்கல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்மளால் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. சைக்காலஜிக்கல் கற்றுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து மாற்றி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடைகளும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கேப்பு போனதுனால இதை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. ஏன்னா மறுபடியும் வந்து கீழே வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அகைன் எங்கே போகுது அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து போயிருந்தது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு 1 or 2 weeks முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே போகிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது, எல்லா இடமே நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியாவே வந்து இருக்குது, ஜாக்கிரதையாக வந்து எடுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த 1 hour சார்ட்டில் வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 25,350 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல நாளைக்கு அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்குற சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு விசிபிள் சப்போர்ட் அப்படிங்கிறது 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,250 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது விசிபிளாக. இன்கேஸ் அதையும் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்து அடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டவுன் சைடு இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் சப்போர்ட் 25,250, அதுக்கடுத்த ஒரு சப்போர்ட் 25,150 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,450 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. 450, 500 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 நியர்பை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைகிட்ட வந்து போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அகெயின் நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 சில்லரை வந்து போயிருந்தா ஒரு 200-300 பாயிண்ட் பக்கம் போயிருந்துச்சு இல்லையா? அந்த லெவல் வரைக்கும் அச்சீவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 25,350 ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,300 வந்து ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 25,400 பக்கம் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக நம்ம வந்து இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கமே வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்மீடியட்டாக வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து அடிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி அடிச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 25,300 ஒரு 25,200, 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,200 கிட்ட பார்த்தீங்கன்னா 1,05,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஒரு 25,100 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 64,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக இன்னொரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு 25,300, 25,350 இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25,500, 25,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கணக்கு எடுத்து வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,26,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ நாளையோட ரேஞ்சஸ் வந்து இப்படி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு கேப் அப் வந்து ஆச்சு. கேப் அப் ஆனதோடு சரி ஒன்றுமே வந்து நடக்கலை. ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,350 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,250 வந்து இருக்கலாம். 25,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,500, 25,400, 25,350, 25,250, 25,200, 25,150 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 அளவுக்கு வந்து மோசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நமக்கு வந்து ஒரு 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி ஒரு 55,500 வரைக்குமே வந்து மூவ் ஆகிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 55,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,400 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 55,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000, 55,800, 55,600, 55,400, 55,200, 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ரேஞ்ச் பவுண்ட் டே தான்.
ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,400 நமக்கு வந்து இருக்கலாம். 82,400 பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 82,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 83,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,200, 83,000, 82,800, 82,400, 82,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து அகெயின் ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 1300 வந்து இருக்கலாம். 1300 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 1300, 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.